எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாமான இறையருள் இல்லம் நம் உள்ளம் வந்தருள்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் அன்பை அருளை அள்ளித் தருக. ஆசான் அருட்தந்தை தத்துவ ஞானி யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அருள் ஆசிகளால் இன்றைய ஆத்ம நிவேதனம் என்ற இந்த தலைப்பு, இந்த சிந்தனை சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறை ஆற்றலும் குருவருளும் துணை புரியுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பை அளித்த WCSC IT ஆழியாறு மற்றும் திருச்சி மண்டலம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து அளித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த சிந்தனையை நம்ம தொடங்கலாம். அதே போல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட மெய்யுணர்வாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த ஆத்ம நிவேதனம் என்ற தலைப்பில் அருள் தந்தை அவர்கள் முதல் இன்னும் பல்வேறு மகான்கள் வழங்கியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் தான் நம்முடைய வேதாத்திரியம் என்ற உயர்ந்த இந்த மார்க்கம் நமக்கு பல்வேறு வழிகளிலே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், அதே போல் இறைநிலை என்ற அந்த பிரம்ம ஞானத்தை முழுமையை அடைவதற்கும் உதவியான மார்க்கமாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று சிந்தித்து ஆராய்ச்சி செய்யலாம். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள இந்த வேதாத்திரியம் என்ற அற்புத கலை, இது பன்னெடுங்காலமாக காலங்காலமாக மகான்களால், யோகியர்களால், சிந்தனையாளர்களால் வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான கலை தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக மக்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சிக்கு எது தடையாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் இறை உணர்வு அல்லது இறை தன்மையை நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலாக எல்லா மக்களிடமுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுது இருக்குது. ஆனால் அது எப்படி அடைவது, அதற்கு என்ன தடை, மகிழ்ச்சிக்கு தடை என்ன, இறைநிலை அடைய தடை என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உலக வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியும் இறைநிலை அடைய தடையையும் நம்ம நீக்கி கொண்டால் வாழ்க்கை அர்த்தப்படும். அவ்வளவுதான். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பல்வேறு வகையான மரங்கள், செடிகள், பறவைகள், விலங்குகள், இவையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக பறந்து கொண்டே இருக்குது. மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பூத்து குலுங்குகின்ற செடிகள், அதே போல் காய்த்து கனிந்து தொங்குகின்ற கனிகளை தாங்குகின்ற மரங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களே, மனிதனுக்கு மட்டும் ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போனது அப்படின்னு சிந்திக்கும்போது, இந்த மரங்களோ செடிகளோ பறவைகளோ நான் இவ்வளோ தூரம் பறந்துருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் பறப்பேன். இப்போ நமக்கு மட்டும் பறக்கிற சக்தி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப பெருமையாக எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருப்போம், நான் இவ்வளோ பறந்தேன், இவ்வளோ தூரம் பறந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மரங்களோ அப்படியெல்லாம் அந்த கனிகளை கொடுப்பதனால அது எதுவும் பெருமைப்பட்டு கொள்வதில்லை. அது பெருமைக்காகவோ அல்லது புகழுக்காகவோ இந்த கனிகளையோ காய்களையோ அல்லது மலர்களையோ, மனம் வீசுகின்ற மலர்களையோ அது பூத்து குலுங்குவதில்லை. அவை தன்னில் தானாக மலர்கின்றன. தன்னில் தானாக மலர்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது உபயோகமாகவும் தான் வாழ்ந்த வாழ்க்கையும் அவைகள் நிறைவு செய்து போய்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த மனிதன் மட்டும் தன்னிலே இந்த தன்முனைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நான் செய்தேன், நான் தான் என்ற அந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்புனால எல்லாவற்றையும் தான் செய்ததாக நினைத்து கொண்டதுனால அந்த மகிழ்ச்சிக்கு அது பெரும் தடையாக இருப்பது. காலங்காலமாக இந்த தன்முனைப்பினால் ஆற்றிய செயல்களால் பதிந்த பதிவுகள் தான் இந்த இறைநிலை அடைய தடையாக இருக்கின்றன. ஆக ஒன்றுக்கு ஒன்று வாழும் வாழ்க்கையில் தான் நாம் சரியாக வாழும் பொழுது தான் அந்த பதிவுகளை நீக்கி நாம் இறைநிலை அடைய முடியும். அப்படிங்கிறது வாழ்க்கை கல்வியாக நமக்கு விளங்க வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் மகரிஷிகள் இந்த வாழ்க்கை கல்வியாக இந்த மனவளக்கலையை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது இதே மனவளக்கலையை ஒவ்வொரு காலகட்டத்தில் பரமகுரு சுப்பிரமணியர், போகர், திருமூலர், அதே போல் புலிப்பாணி, தாயுமானவர், வள்ளலார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ பிரபுலபாதர், நாரதர், பிரகலாதர்,
இன்னும் சுபி ஞானிகள், மகாவீரர், புத்தர், திருவள்ளுவர், ஞான வெட்டியான் என்ற பெயரில் எழுதிய பல்வேறு கோர்ப்புகள், நூல்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலையுமே அவர்கள் முழுக்க முழுக்க நம் வாழும் வழிமுறைகள் எப்படி இருந்தால் நம் வாழும் வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் சொல்லக்கூடிய வீடு பேறு, முக்தி இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த ஆத்ம நிவேதனத்தை பக்தி நிலை அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். உருக்க நிலை, ஆன்ம லயம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த ஒடுக்க நிலை, விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடிய சக்கரா தியானம் அல்லது 9 மைய தவம் அல்லது மையங்களில் ஏற்றக்கூடிய தவம், அதற்கு பின்னால் விழிப்புணர்வு, அதற்கு மேலே துரிய பத மெஞ்ஞானமாக முழுமை அல்லது முழுமை பேறு. ஆக அருள் தந்தை அவர்கள் பக்தி அல்லது நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு என்ற 3 நிலைகளில் கொடுத்துருப்பாங்க. இன்றைய சிந்தனையும் நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்தி, ஆன்ம நிவேதனம் அல்லது ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனுக்கு எதை கொடுப்பது. ஏன்னா எந்த ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெறணும். நம்ம ஏதாவது ஒன்றை கொடுக்காம இன்னொன்று நிச்சயமாக பெற முடியாது. உள்ளபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றை கொடுத்து தான் ஒன்று பெற முடியும். எவ்ரி லாஸ் வில் லீட் எ கெயின். நம்ம பார்த்திங்கன்னா எதையும் கொடுக்க தயாராக இல்லை. அப்போ அதனால் நமக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஆக எதை கொடுத்தா எதை கிடைக்கும்? ஆக இறைவனை பெறணும்னா நம்ம எதை கொடுக்கணும்? ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய பொருள் மிக உயர்ந்த பொருளாக இருக்கணும். எந்த பொருள் நம்மிடம் அப்படி உயர்வான பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளம்தான். ஆக நம்முடைய உள்ளத்தை விட, உயிரை விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருள் அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ நம்ம உள்ளம்தான் பக்குவப்பட்ட நிலையில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்திங்கன்னா உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல், அவ்வளவுதான். அருள் தந்தை அவர்கள் அந்த ஆத்ம நிவேதனத்துக்கு கொடுத்த அழகான பெயர் உயிர் அறிவு, அதை உள்ளுணர்வாக பெறுதல். அந்த உள்ளுணர்வாக உயிரறிவை பெறுகின்ற ஒரு நிலை தான் நம்முடைய ஆன்மாவை இறைவனுக்கு ஒப்படைக்கக்கூடிய சுய சரணாகதி அல்லது துரியாதீத நிலை. இது பக்தி நிலையிலே சொல்லப்பட்டிருக்குது. அது நாரத பக்தி சூத்திரம் அல்லது பிரபுலபாதர் அல்லது பிரகலாதர் அதாவது ஹிரண்ய கசிபோட மகன் பிரகலாதர். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நரசிம்ம அவதாரம்லாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அந்த நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதருடைய பக்தி தான் நம்ம பக்தியிலேயே மிகச்சிறந்த பக்தியாக நம்ம பார்க்கப்படுகிறது. அந்த பக்தியில் அவர் பிரகலாதர் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பற்றி நம்ம இங்கே சிந்திக்கலாம். அவர் இப்போ ஸ்ரீமத் பாகவதம், அதே மாதிரி நாரத பக்தி சூத்திரம் இதிலெல்லாம் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்குது ஒரே ஒரு தத்துவம் தான். என்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சி மற்ற எல்லாத்தையும் திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக என்னை சேர்கிறார்கள். அப்போ என்னையே நினைந்து எனக்காகவே சேவை செய்து என்னை அடைந்தவர்கள், என்னை சரணடைந்தவர்கள் என்னுள்ளே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவன் ஒருவன் எல்லாவற்றில் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் பார்க்கிறானோ அவனை விட்டு நானும் என்னை விட்டு அவனும் விலகுவதே இல்லை. பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் காண்கின்றேன், சீரியக்கங்களெல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு, யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தைன்னு நம்ம அருள் தந்தை அப்படியே பெரியக்க மண்டலத்தை பார்த்து இந்த துரியாதீத தவத்தில் கேட்குறாங்க. அப்போது அந்த அருள், அந்த ஞானம் பக்தியின் உச்சக்கட்ட நிலை. அதுதான் ஆத்ம நிவேதனம். இயற்கையவே நம்ம பார்க்கின்ற அத்தனையுமே இறை காட்சிகளாக, நிற்பது நடப்பது அத்தனை தோற்றங்களும் இறை காட்சிகளாக ஞானியர்களுக்கு தெரிகிறது. எதனாலன்னா அவர்கள் ஆன்ம பரிபக்குவம் அடைந்ததுனால. அப்போ அந்த ஆன்ம பரிபக்குவம் அடைவதற்கு ஒரு வழி மார்க்கமாக பிரகலாத சொல்லக்கூடியது 7வது காண்டம் ஸ்ரீமத் பாகவதத்தில். பிரகலாதர் ஒரு மகாராஜா. அவர் இரண்ய கசிபோட பையன். அவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பக்தி என்பது 9 வகையான செயல்முறைகளாக சொல்கிறார். அது சிரவணம், கீர்த்தனை, ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனை, வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இதில் 9வது நிலை தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆத்ம நிவேதனம். இது திருமந்திரத்தில் வருது. திருமூலர் திருமந்திரத்தில் இது வர்றதுனால அந்த தலைப்பை நம்ம ஏன் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டோம். இன்றைக்கி சிரவணம்னா கேட்டல். இப்போ நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோமா, வேதாத்திரி மகரிஷி பேசிகிட்டு இருக்காங்க, ஒலிநாடாவை நம்ம கேட்கிறோம். இது ஒரு வகையான பக்தி முறை தான் சிரவணம். கீர்த்தனை, மகரிஷி அவருடைய பாடல்களை நம்ம பாடுகிறோம், அதை கேட்குறோம், இது கீர்த்தனை.
ஸ்மரணம், அதை நினைவு செய்து தவம் செய்தல். தாரணா, தியானம் செய்து சமாதி நிலைக்கு எட்டக்கூடியது ஸ்மரணம். அதே நிலையிலே அதை சிந்தனையே தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுது நினைவை தாண்டி செல்லக்கூடியது பாத சேவனம், திருவடி சேவை அல்லது பாத சேவனம் அப்படின்னு சொல்லுது. ஞான திருவடியை நினைத்து கொண்டே இருத்தல், சுத்தவெளி நினைவோடு அகண்டாகார நினைவிலே இருத்தல் பாத சேவனம். அதை தாண்டி அர்ச்சனை, வழிபடுதல், அதையே எல்லா உயிர்களிடத்தும் வழிபட்டு உயிருக்கு அன்பு செய்தல், கருணை செய்தல், உயிருக்கு உதவி செய்தல், 2 ஒழுக்க பண்பாடு, 5 ஒழுக்க பண்பாடு. வந்தனம், பிரார்த்தனை செய்தல், சங்கல்பம், நாம் வேண்டுவன வேண்டியாங்கு எய்தல் தவத்தால் ஆகும் என்பதனால தவ முடிவிலே நாம் வைத்திருக்கக்கூடிய வந்தனம் என்பது சங்கல்பம், பிரார்த்தனை. தாசியம் என்ன சொன்னால் பணியாளனாக தன்னை தான் ஒரு பணியாளனாக பாவித்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு நிலை தொண்டு. அந்த தொண்டின் மூலமாக இறைவனை உற்ற நண்பனாக பாவித்து கொள்ளுதல். சுந்தரர் முதலானவர்களை அது மாதிரி எடுத்துக்கலாம். பணியாளனாக பார்க்கும்போது ஆஞ்சநேயரை எடுத்துக்கலாம். அவர் ராமர் சீதாவை அப்படியே தூக்கிட்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா பணியாளனாக, தன்னை ஒரு பணியாளனாக தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் கடந்த 9வது நிலை தான் ஆத்ம நிவேதனம். எல்லாவற்றையும் டோட்டல் சரண்டர், எல்லாவற்றையுமே நம்ம ஒப்படைத்து கொடுக்கக்கூடியது. இதற்கு ஒரு உதாரணமாக அதே பிரகலாத மகாராஜாவோட பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி, பாலி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மகாபலி பிரகலாதனோட பேரன். இவர் பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியர், இவங்க தான் குரு, அவர்களுக்கு அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர். அவருக்கு வாமனன்னு சொல்லக்கூடிய ஒரு குள்ள பிராமணர் அவருக்கு ஞானத்தை உபதேசிக்கிறாரு. அப்போ அவர் தட்சணை, குரு தட்சணையாக கேட்கும்போது 3 அடி நிலம் கேட்கும் பொழுது 3வது அடியாக, 1 பூலோகம் பாதாளலோகம்லாம் சொல்லிட்டு 3வது அடியாக தன்னையே தான் ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல இது அனைத்தையும் ஒப்படைத்து தன்னையே தான் ஒருவன் கொடுத்து விட்டால் அதுதான், அதை விட வேறு என்ன இருக்குது? அப்போது அதுதான் பார்த்திங்கன்னா ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி. அது நம்முடைய துரியாதீத நிலை, சமாதி நிலை, ஆதிக்கு சமமான நிலை என்று பார்க்கலாம். ஆக இறை, அதாவது நம்ம ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறணும்னு சொன்னோம். அப்போ நான் தன்னையே கொடுத்தால்தான் தலைவனை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஆத்ம நிவேதனம் உணர்த்தக்கூடிய உண்மை. இது பக்தி நிலையின் இறுதி உச்சமாக பார்க்கப்படுது. அப்போது நாம் மகிழ்வாக இருக்கணும்னு சொன்னால் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆக இறைவன் மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனையே மகிழ்விக்க செய்யக்கூடியது தான் சேவை. இப்போ நம்மெல்லாம் செய்கிறோம். வேதாத்திரியத்திற்காக நான் தொண்டு செய்கிறேன், வேதாத்திரி மகரிஷிக்காக தொண்டு செய்கிறேன். வேதாத்திரி மகரிஷி யாருக்காக செய்தார்? இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன், இறைவனுக்காக தொண்டு செய்தார். ஆக வேதாத்திரி மகரிஷிக்காக தொண்டு செய்வதும் ஆத்ம நிவேதனம்தான். ஆக அதை சுயசரணாகதி, லௌல்யம் என்ற ஒரு உயர்ந்த பரிபூர்ண நிலையாக இது ஆன்மீக நூல்களில் இதை குறிப்பிடப்படுகிறாங்க. அதே மாதிரி திருமூலர் திருமந்திரம் 9வது தந்திரம், இங்கே எப்படி 9வது நிலை ஆத்ம நிவேதனம் பார்த்தோமோ 9வது தந்திரத்தில் இந்த ஆத்ம நிவேதனத்தை பற்றி சொல்கிறார். ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது இனி சீரார் பிரான் என் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே தெரிவதல்லால் இனி யார் வாடும் சாரா அறிவு அறிந்தேனே, அறிவு அறிந்தேனேன்னு சொல்கிறாங்க. ஆக மனம் என்னும் புதின பொருளாக அருள் தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, மனித மனதை பற்றி மனிதர் அறியாமல் மயக்குகிறார் உண்மை எங்கு காணும்? மனம் என்றால் ஜீவகாந்த அலையன்றி வேறோ, மனம் நிலைத்தால் அறிவு அதே இறைவெளி மெய்ப்பொருளாம். மனமாற்றும் வினைகளெல்லாம் மறுமுனையில் தெய்வம். மனம் ஆற்றும் வினைகளெல்லாம் மறுமுனையில் தெய்வம். மனமாற்றும் வினைகளெல்லாம் மறுமுனையில் தெய்வம். மாறாமல் சுருக்கி கரு மையத்தில் வைக்கும் மனம், அறிவு, உயிர், தெய்வம், காந்தம் இவை உணர மாய நிழல் விண்ணறிவு மனிதருக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த அறிவை அறியக்கூடிய நிலை. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும். அந்த தெய்வம் உலக மக்களிலே உயிராக, எல்லா மக்களிடமும் வாழுகின்ற உயிராக இருப்பது அந்த தெய்வம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். ஒன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டேற்கு தித்தித்தவாறே, அந்த ஞானத்தை நான் அறிந்து கொண்டேன். நமன்வரின் ஞான வாழ்கொண்டே எரிவன், நமன்னா யமன், அவன் வந்தால் கூட ஞான வாழ்கொண்டே எரிவன். பாரதியார் சொல்கிறார், சுத்த ஞானத்தில் சொல்கிறார், காலா சற்றே அருகே வாடா என் காலால் உதைக்கிறேன்னு சொல்கிறார். நமன்வரின் ஞான வாழ்கொண்டே எரிவன் சிவன்வரின் நான் உடன் போவது திண்ணம். பவம் வரும் வல் வினை பண்டே அறுத்தேன். ஆக வினையை அறுக்கணும்.
பவம் துன்பம் பாவம் தரக்கூடிய வல்வினை பண்டே அறுத்தேன், முன்னாலே நான் வினைகளெல்லாம் அறுத்துட்டேன். தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராரோ, தவம் தால வரக்கூடிய சிந்தை, அந்த தவம் செய்த சிந்தனைக்கு, அந்த மனதிற்கு எந்த ஒருத்தரும் எதிரியாக முடியாது அப்படின்னு திருமூலர் அறுதிட்டு தத்துவமாக உண்மையாக சொல்கிறார் திருமூலர். ஆக இந்த பக்திக்கு பரம்பொருள் வசப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆக மகரிஷி அவர்களும் சொல்கிறாங்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி சொல்கிறாங்க. மெய்யுணர்வு எனும் பெரும்பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைக்கு நிற்க ஐயறிவு ஒன்றாகி அறிவறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாச்சு அப்படின்லாம் மகரிஷி அவர்களும் இதே நிலையை பற்றி சொல்கிறாங்க. உள்ளம் உருகி நின்றல் என்று சொல்லக்கூடியது. ஒத்து உலகேழும் அறியாத ஒருவன், ஒத்து உலகு ஏழும் அறியாத ஒருவன் என் அத்தன் இருந்த இடம் ஆரறிவார் சொல்லல், பத்தர்தம் பக்தியின் பால்வடில் அல்லது முத்தினை யார் சொல்ல முந்துகின்றானே. அதாவது பக்தியே இல்லாத வெறும் வரட்டு ஞானம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வழி மார்க்கத்தில் நம்பிக்கையின்றி அதை அனுசரிக்காமல் அதை கடைபிடிக்காமல் இருப்பதனால எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத கூட திருமந்திரத்தில் திருமூலர் தெளிவாக சொல்கிறார். முக்தி செய் ஞானமும் கேள்வியுமாய் நிற்கும் அத்தனை மாயா அமரர் விரார்தனை சுத்தனை தூய நெறியாய் நின்ற சோதியைன்னு சொல்கிறார். அப்போ தெய்வத்தை பற்றி சொல்லும்போது சுத்தன்னு சொல்கிறார். சுத்தன், சுத்தமாக இருப்பவன், சுத்த வெளி, தூய நெறியாய் நின்ற ஜோதியை பத்தர் பரசும் பசுபதி தான் என்றே அப்படின்னு சொல்கிறார். பக்தர் அப்படி பக்தியில் பார்க்கும் பொழுதும் இதே வெளியை பற்றி எல்லா ஞானியர்களும் அதை தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. அதே திருமூலர் சொன்னது போல் நம்முடைய மகரிஷி அவர்களும் இருப்பு நிலை தரம் உண்டு. ஏன்னா மகரிஷி அவர்கள் சொன்ன தத்துவங்களெல்லாம் நாம் நிறைய படிச்சிருக்கிறோம், பேராசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்னும் மற்ற மகான்கள் ஞானியர்கள் சொன்னதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலிருந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் அதை தெளிவான தமிழ் உரைநடையிலையும் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வது மாதிரியாக மகரிஷி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு அது வேதாத்திரியத்தின் சிறப்பாக பார்க்கலாம். இருப்பு நிலை தரம் 3ம் இயக்க நிலை திறம் 3ம் இறைவெளியின் ஆற்றல் என எவரொருவர் உணர்ந்திடினும் கருப்பொருளாய் உள அதுவே கருது மனம் அறிவு உயிர்காந்தம் கருமையம் என காண்பாரே தன்னுள் விருப்பங்கள் நிறைவு பெறும். விருப்பங்களெல்லாம் நிறைவு பெறும். வெறுப்புகள் சமனாகும். வேண்டல் பறித்தல் வருந்தல் வருத்தல் வாழ்க்கையிலே நிலவா நெருக்கின்றி தன்முனைப்பு நேராகும். இதுதான் முக்கியமானது. நெருப்பின்றி தன்முனைப்பு நேராகும். எப்படி பக்தியில் சரணாகதி அடைகிறவருக்கு தன்முனைப்பு ஒடுங்குகிறதோ அதே போல் யோகத்தில் ஞானத்தில் ஒருத்தர் நிலைத்து நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு தன்முனைப்பு நேராகும். சிந்தனையும் நினைவாற்றலும் உயிரும் நிறை மனம் கிட்டும். நிறை மனம்தான் ஆத்ம நிவேதனம். அந்த நிறை மனம் கிட்டும் அப்படின்னு நம்முடைய அருள் தந்தை அவர்களும் நமக்கு சொல்கிறாங்க. இதே போல் பல்வேறு உபநிடத நூல்கள்லாம் நீங்கள் தேடி பார்த்தா கூட உருவமில்லாத உண்மை பொருள் உடலுக்கும் மனதிற்கும் உள்ளே இருக்கிறது. ஆன்ம லயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது கேன உபநிடத்தில் இந்த மாதிரி வருது. 3 முதல் 9 மந்திரங்களும் ஆத்மாவை பற்றி தான் கேன உபநிடதம் சொல்லுது. ஆத்மானா உயிர். நம்முடைய அருள் தந்தை அவர்கள் விளக்கி இருக்கக்கூடிய உள்ளம் மனம் புலன்கள் இதை பற்றி மகரிஷி அவங்க ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கேன உபநிடதம் ஒரு இடத்துல வியந்து போய் இதை விளக்க முடியாதுன்னு பார்க்குது. கண் வாக்கு மனம் செல்ல இயலாத இடம், பிறருக்கு புரிய வைக்க ரொம்ப சிரமமான இடமாக ஆத்மாவை பற்றி கேன உபநிடதம் பார்க்குது. ஏன்னா தொலைபொருளை தொலைநோக்கி மூலம் பார்க்குறோம், டெலஸ்கோப். பக்கத்தில் இருக்கிற பொருளை இன்னும் பெரிது பண்ணி பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப். ஆனால் புலனுக்கு எட்டுப்படாத தட்டுப்படாத இந்த ஆன்மாவை எப்படி பார்க்குறதுன்னு அது வியந்து நிற்குது. அது இன்னும் சொல்லுது, எது கண்களால் பார்க்கப்படுவதில்லையோ வேத ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, எதனால் கண்கள் பார்க்கின்றதோ அதுவே ஆன்மா. அப்போ கண்களால் எது பார்க்கின்றதோ, காதுகளால் எது கேட்கின்றதோ, நாக்கினால் எது சுவைக்கின்றதோ இது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யாரால் நிகழ்கிறது, இந்த இயக்கங்களெல்லாம் யாரால் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேன உபநிடதம். இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் மனதின் அடித்தளமே இறைநிலை, அலை அலையாய் இயங்கும் மனத்தடித்தளமே நிலைபொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம், நிலைபொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவழி உன் அறிவாகும். நெடுவழி உன் அறிவு. அப்போ அறிவுன்னு சொல்லக்கூடியது நெடுவழி. அலை மனதின் அடித்தளமே மெய்ப்பொருள், அதுவே வெளி என்று மகரிஷி அவர்கள் இந்த மனதை பற்றியும் அறிவை பற்றியும் தெய்வத்தையும் ஒருங்கிணைத்து இந்த உயிர் உணர்வை பற்றி சொல்கிறாங்க. அப்போது ஜீவகாந்த ஒடுக்கமே ஆன்மலயம்.
அப்போ ஆன்ம லயம் பெறுதல் அப்படின்னா ஜீவகாந்தத்தை ஒரு புள்ளியில் ஒடுக்கி குவித்து ஆற்றக்கூடிய தவம். அதைத்தான் நாம் அங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆன்ம லயம் என்று பார்க்குறோம். அடுத்த சிந்தனை நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு. இது மையங்களில் ஆற்றக்கூடிய தவம். இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. தவம், புலனடக்கம், உயர் உண்மைகளை கேட்டு படித்து விசாரித்து அதை அனுசரித்தல் ஆன்ம அனுபூதி அடைய வழியாக வேதங்கள் பல்வேறு புனித நூல்களெல்லாம் இதை விளக்கிட்டே வருது. மகரிஷி அவர்களும் இதை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. மகாவீரர் நிர்வாணா அல்லது சந்தாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆன்ம வயம் என்பது தன்னைத்தான் அடக்கி ஒடுக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லுது நிர்வாணா. அதாவது பல்வேறு விரதங்களை அனுசரித்தல், பட்டினி, கிட்டத்தட்ட பட்டினி கடந்து அது செய்யக்கூடிய ஒரு நிலையாக நிர்வாணா அல்லது எல்லாவற்றையும் துறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நித்திய அனுபூதியை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது மகாவீரர் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. சுபிகள் அதை நடனம் ஆடி பாடி டெர்விஷ் அப்படிங்கிற ஒரு ஞானமாக சுபிகள் அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்க சொல்கிறாங்க. ஜெயின இதில் அதை மாதிரி உடலை விட்டு தன்னை தனியே உணரக்கூடிய ஒரு நிலையாக அதை பார்க்குறாங்க. ஆக தன்னை உடல் வேறு தான் வேறு என்ற நிலையாக பார்ப்பதற்கு அவங்க அந்த டெர்விஸ்ங்கிற நடனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க சூபிகள். ஆக இதில் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வே பரவசம் பெறக்கூடிய ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் நிலை விழிப்புணர்வு. ஆக விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நிறைய பேர் நிறைய இடங்களில் விழிப்புணர்வை பற்றி சொல்லியிருக்காங்க. சக்கரங்களின் உச்சி பிரம்மரந்திரம் துரியம். இந்த நிலை தான் மிக எளிமையான வழியாக குண்டலினி யோகத்தில் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய மகான்கள் ஞானியர்கள் இந்த துரிய நிலையை பற்றி சக்கரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் அருள் தந்தையவர்கள் நமக்கு 9 மைய தவமாக கொடுத்துருக்காங்க. இந்த 9 மைய தவம் துரியாதி தவம் செய்வதெல்லாம் நம்முடைய நிச்சயமாக ஜென்ம சாவல்யம் சொல்கிற மாதிரி நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இந்த தவங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு எளிமையாக. இது தந்திரா, மந்திரா யோகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 சரீரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 3 சரீரங்களெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த விழிப்புணர்வு நிலை. ஆக இதை புத்தரும் பார்த்திங்கன்னா இந்த நிலைக்காக அவர் போராடி இருக்கார். ஞானம் பெற வேண்டும்னு வாழ்க்கை ஃபுல்லாக போராடி 6 வருடங்களாக கடுமையான தவம் பண்ணி கயாவிற்கு பக்கத்தில் நிரஞ்சன ஆற்றுல கிட்டத்தட்ட போதம் இல்லாமல் விழுந்துட்டாங்க, போதி மரம் பக்கத்தில். அதுக்கப்புறம் தான் அந்த வலுவே இல்லாத போது தேடினதெல்லாம் நிப்பாட்டினார். அந்த நிப்பாட்டின செகண்டில் அவருக்கு கிடைத்தது தான் அந்த அறிவு, இந்த தன்னிலை உணர்வுன்னு சொல்லக்கூடிய எதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, எதை எல்லா மகான்களும் உணர்ந்து கொண்டார்களோ அதை புத்தர் அடைந்த நேரம் அவர் தேடுதெல்லாம் நிப்பாட்டினதுனால தான். எப்போது நம்ம விருப்பு வெறுப்புகளெல்லாம் கடந்து தன்னிலையை கடந்து நம்ம தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது தான் அந்த நிலை நமக்கு சித்தியாகும் என்பதை இந்த மகான்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம். ஆகவே தான் சொல்கிறார், இயேசுநாதர் கூட சொல்கிறார், தேவன் தன்னுடைய குமார ஜீவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தன்னுடைய நித்திய ஜீவனை தந்தருளும்படி செய்தார் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய நித்திய ஜீவன் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு யாருக்கு தருகிறார்? தன்னுடைய குமார ஜீவன். அது எது? அது பரிசுத்த ஆவி, அதாவது ஆன்மாவை முழுமையாக அடைகின்றது உயிருணர்வு. ஆக அந்த உயிருணர்வின் மூலமாக துரிய பதம் கடந்த மெஞ்ஞானமாம் துரியாதீதத்தை அடைவதற்கு அருள் தந்தை அவர்கள் நமக்கு எளிமையான வழிமுறையாக துரியாதீத தவம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, எல்லாமே துரிய தவத்தோடு முடிஞ்சிச்சு. மகரிஷி அவர்கள் தான் நமக்கு இந்த துரியாதீத தவம் கொடுத்துருக்காங்க. புலிப்பாணி பூஜா விதியில் கூட உச்சி என்ற மூலமடா ஆறுதான் காண்பார் உண்மை என்ற ரகசியத்தை வெளிவிடாது, இதை யாருக்கும் சொல்லி கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒன்றையும் சொல்லி இந்த சிந்தனை நம்ம நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம். சுப்பிரமணியர் ஞானம், ஏன்னா பரமகுரு ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் அகத்தியருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அகத்தியர் இந்த மாதிரி அந்த காலங்காலமாக அது தலைமுறையாக அந்த ஞானம் இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இதற்கு முன்பு இது யாரெல்லாம் இந்த பயிற்சிகளை செய்திருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு அது பெருமை நமக்கு அது விளங்குகிறது. பாரப்பா சுப்பிரமணியர் ஞானம் அஞ்சூரில் வரக்கூடிய இந்த பாடல், பாரப்பா இங்கென்றே குறியிற்சாதி பராசக்தி மூலம் இது பாரு ஆரப்பா இம்மூலம் ஆறுதான் சொல்வார் அகத்திய மா முனியே கேளு உனக்காக சொன்னேன் நேரப்பா நீ மகனே நினைவாய் நின்று நிர்விகல்ப சமாதியிலே நீந்தி ஏறு வீரப்பா வெறும் பேச்சு பேசிடாமல் வெட்ட வெளிதனை நாடி விந்தை காணே.
வெட்ட வெளிதனை நாடி விந்தை காணேன்னு சொல்லி சுப்பிரமணியர் ஞானத்தில் பரமகுரு சுப்பிரமணியர் இதை சொல்லியிருக்காங்க. இதே போல் வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி, சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூக்குமமாய் அனுபவமாய் நிறைந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனி அறிந்த வித்தை எது தர்க்கம் வேண்டாம் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. ஆக துரியத்திற்கு மேல் துரியாதீதம் என்ற விஞ்ஞானமய கோஷம், அது பார்த்தீங்க அப்படின்னா பால்னு சொல்லுவாங்க. பால் அப்படின்னா வெளிப்பால், ஒளிப்பால், வெளியொளிப்பால், நிற்குணப்பால். அதற்கு மேலே நமக்கெல்லாம் தெரியும் பஞ்ச கோஷங்கள். அந்த பஞ்ச கோஷங்களை தாண்டி விஞ்ஞானமய கோஷம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம் தாண்டிட்டோன்னு அந்த 3 உடல்களை தாண்டும் பொழுது தான் அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் முக்தி தருமக்கூடிய அருவாரூபம் உள்ளதாக சித்தர்களின் முக்தி நெறி நூல் விளக்குகிறது. ஆக அந்த நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக பேரொளி அல்லது ஜோதி, அருள் பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளி. அந்த நிலையை நிறைய பேர் அதை பற்றி நிறைய பாடல் ஔவையார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து ஞான வெட்டியான் என்ற நிலையில் திருவள்ளுவர் கூட நிறைய அதை பற்றி பாடியிருக்காங்க. அதை நமக்கு எல்லாருக்கும் திருக்குறள் மட்டும்தான் தெரியும். அவர் ஞான வெட்டியானாக அவர்கள் எழுதிய பல்வேறு சித்த நூல்களில் பாடல்கள் கிட்டத்தட்ட அவர் 452 பாடல் மேலே பாடியிருக்காங்க. அதே போல் இந்த திருச்சி ரொம்ப புண்ணியமான ஒரு பூமி. திருச்சி மண்டலம், திருச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு மகான்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. முக்கியமாக தாயுமானவர் அவர் திருச்சி விஜய சொக்கநாதர் அவருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 452 பாடல்கள் இந்த மௌன குரு அவர்கள் நம்ம தாயுமானவருக்கு குருவாக இருந்திருக்காங்க. கேடிலியப்ப பிள்ளை, கெஜவெள்ளி இவங்களுக்கு மகனாக இருந்தவர் நம்ம தாயுமானவ பெருமார். அவர் தலைமை கணக்கராக இருந்தவர் தான் தாயுமானவரோட தந்தை. அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த வேலை, இவர் கவர்மெண்ட் வேலை தான் இவங்க பார்க்குறாங்க. தாயுமானவ சுவாமிகள் மட்டுவார் குழலிங்கிறவங்களை திருமணம் செய்து கனக சபாவதிங்கிற பையனும் அவருக்கு இருக்காங்க. எதுக்கு இந்த இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் நம்முடைய மகரிஷியோட ஒரு முக்கியமான ஒரு குருவாக கிட்டத்தட்ட 1707 1736 இந்த பீரியடில் வாழ்ந்தவர் தாயுமானவர். அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக சரியை கிரியை யோகம் ஞானம், சரியை முதல் ஞானம் வரை அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அரும்பு மலர் காய் கனின்னு ஒரு ஆர்டரில் வருமோ அந்த மாதிரி இந்த 4 ஆர்டரில் சரியை கிரியை யோகம் ஞானமாக தாயுமானவ பெருமான் கூறுகிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது. அரும்பாக இருக்கும்போது ஒரு பூ கசக்கும், அதே காயாக மாறும்போது புளிக்கும், அதே கனியாக மாறும்போது இனிக்கும். அந்தந்த பருவத்திற்குன்னு சொல்லி ஒரு சுவையை மாற்றம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு செடியில் கூட இந்த அறிவு இருக்குது. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி மனம் நம்ம ஓடும். ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் பூ நிச்சயமாக எதையோ கனியை தேடி போகின்றது. அதே போல் மனித மனம் மலர்ந்து விடும் பொழுதுதான் காயாகி கனியாகி அந்த பதத்தை, உயர் பதத்தை அடையக்கூடிய நிலையை அடையணும். அதற்கு அகத்தாய்வு, ஆராய்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக வள்ளலார் அவர்களை பார்க்கும்போது அவங்க கருங்குழியில் 1858 1867 வரைக்கும் வாழ்ந்தாங்க. 1870 வரைக்கும் வடலூரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வடலூரில் இருக்கும் பொழுது அவங்களும் நிறைய பாடல்களில் சொல்லிங்க. குறிப்பாக ஒரே ஒரு பாடல் பார்த்தோன்னா, துரிய மலை மேல் உள்ளதோர் ஜோதி வளநாடு துரிய பதம் கடந்த பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த பெருஞ்சோதி நிலையை அடைவதற்கு அற்புதமாக மனவளக்கலை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழி மார்க்கம்தான் உடற்பயிற்சி, காயகல்பம், மனவளக்கலையில் இருக்கக்கூடிய தவநிலைகள் அத்தனையும். அதற்கு மேல் அகத்தாய்வு, அதற்கு மேலாக நாம் முழுமை பெறுவதற்கான ஞான மார்க்கத்திற்கான இந்த துரியாதீத தவம். இந்த துரியாதீதம் அடையணும் துரியாதீதம் கிடைக்கலங்கிறதெல்லாம் விட்டுட்டு துரிய நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி விரிந்து இருவேறு நிலைகளில் நாம் தியானம் செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடிய இறை ஞானமும் முழுமை பேரும் நமக்கு வசமாகும் என்று கூறி, இத்தனை நேரமும் இது செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, மேலும் மீண்டும் ஒரு முறை WCIT நிறுவனத்தாருக்கும் அதே போல் நம்ம அந்த வாய்ப்பு கொடுத்த திருச்சி மண்டலம் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும் கலந்து கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.